பள்ளி ஆசிரியை திருமதி கமல்தங்கம் சுரேஷ் அவர்களை அழைக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, அருமையான இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, கடந்த நாட்கள் முழுவதுமாக நீர் எங்களை கண்ணின் கண்முறை போல பாதுகாத்து இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தாவே இந்த விசேஷமாக இந்த ஞாயிறு பள்ளிக்கார் ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆண்டவரே சப்பா நீர் ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன தேவன் தாமே. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தை இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பிட்ட தேவன் தாமே, தயவாய் நீர் இறங்கி ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுவது நான் அல்ல கர்த்தாவே, நீரே கர்த்தாவே. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு என்ன கற்றுத்தர வேண்டும், பெற்றோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஆசிரியர்களுக்கு என்ன கற்பிக்க வேண்டும் என்பதை நீரே கர்த்தாவே ஆண்டவரே போதகராய் இருந்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்பட கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் உங்களுடைய பொற்பாதத்தை பிடித்து நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற அடியாலை மூடி மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஆண்டவரே, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது உம்முடைய வார்த்தையாகவே இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மாத்திரமே நீ மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். நம்ம 4 வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். கரெக்டா? இது எங்கேயாவது கேட்ட ஞாபகம் இருக்கா? சேம் அந்த 4 passages. ஃபர்ஸ்ட் வேத பாடம், 2வது, அப்புறம் மாறி மாறி வாசிச்ச சங்கீதம், சுவிசேஷ வேத பாடம். ஏதாவது ஞாபகம் வருதா? நீங்க சொல்லக்கூடாது, நீங்க இந்த சைடு அவங்க ஏற்கனவே போட்டுட்டு இருக்கிறதுனால சரியா. இந்த மாசம் நவம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் சண்டே இதுதான் நம்ம வாசிச்சோம். சேம் பேசேஜ் தான். இந்த மாசம் ஃபர்ஸ்ட் சண்டே இதுதான். ஏன்னா உலக ஞாயிறு பள்ளி தினம் அன்னைக்கு, அதனால என்ன பண்ணாங்க, நிறைய சர்ச்ல ஃபர்ஸ்ட் சண்டேவே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. வேர்ல்ட்லேயே நடந்ததுனால நம்ம நவம்பர் 14th நம்ம இந்தியாவில் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம். ஸோ அதை நம்ம இன்னைக்கு நவம்பர் 16th இன்னைக்கு நம்ம சண்டேவா இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு ஸ்பெஷல் சண்டே. ஏன்னா நிறைய நாள் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே இங்கே வந்துட்டு இருக்கோமோ. அப்போ பிள்ளைங்களாம் ரொம்ப கம்மி, ஒரு 6 பிள்ளைங்க. இப்போ நான்சி டேவிட் அவங்களுடைய 3 பிள்ளைங்க, அப்புறம் வில்லிங்டன் அவங்க 3 பிள்ளைங்க, அப்புறம் ஏன் 3 பிள்ளைங்க, இப்படி ரொம்ப கொஞ்சமா இருந்தாங்களா. இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் என்னுடைய ட்ரீம்ஸ். அப்படியே எனக்கு இப்போ நீங்க இருக்கிறீங்கல்ல, இந்த இடம் ஃபுல்லா எங்க சின்ன பிள்ளைங்க வரணும் அப்படின்றதெல்லாம் நிறைய ஆசைகள் எனக்கு இருந்துச்சு. கடவுள் அதை ஒன்னா நிறைவேற்றி தருகிறார். இருதயத்தின் வாஞ்சைகளை அருள் செய்கிற தேவன் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் உங்களுடைய பிள்ளைகளை பத்தி உங்களுக்கு இருக்கிற ட்ரீம்ஸ் நிறைய இருக்கும்ல, என் பிள்ளை இப்படி வரணும் அப்படி வரணும்லாம் நினைச்சிட்டு இருப்போம்ல, அந்த இருதயத்தின் வாஞ்சைகளையும் கர்த்தர் நமக்கு அருள் செய்வார். இன்னைக்கு எந்த டாபிக் என்ன அப்படின்னா, பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி குழந்தைகளை எப்படி நடத்த வேண்டும், வளர்க்க வேண்டும், அதுதான் என்னுடைய டாபிக். இதை லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 66வது வசனத்துல மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதாவது எலிசபெத் சகரியா ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். And in these parts, as Zachariah, son of Zachariah, and Elizabeth. No, Rabbi. Per God's command, his name will be John. Elizabeth, none of your relatives is called John. I know. Zachariah, what is this about? Is she doing this because of what happened to you? Blessed are you. Blessed are you, Lord our God, of the universe. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சகரியா எலிசபெத்
சகரியா வந்து வாய் பேசாம இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த பேபி பிறந்த உடனே யோவான் பேர் வைக்கிறாங்க அவங்க அம்மா. அப்புறம் அவர்கிட்ட கேட்கும் போது பேச்சு இல்லைன்னு ஒரு ஸ்லேட்ல எழுதி வந்து ஜான் அப்படின்னு எழுதுறாரு. ஸோ எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். அவங்க தான் சொல்றாங்க இந்த குழந்தை எப்படிப்பட்டதா இருக்குமோ அப்படின்ட்டு. நமக்குலாம் குழந்தைங்க இருக்கிறாங்க. கடவுளுடைய நோக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் God has a special plan. சும்மா ஏதோ நம்ம ஆசைக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், பேபி பெற்றுக்கிட்டோம் அப்படி இல்லை. புருஷனுடைய ஆசை அதெல்லாம் இல்லை. நமக்கு கையில ஏசப்பா கொடுத்துருக்க குழந்தை வந்து விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்க. விலை மதிக்க முடியாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த குழந்தை வந்து நமக்கு திருப்பி கிடைக்கவே கிடைக்காது, நம்மளை விட்டு விலகி போயிடுச்சுன்னா அப்படி. ஸோ பிகாஸ் இட் இஸ் த கிஃப்ட் ஃப்ரம் த காட். கடவுள் நமக்கு கையில கொடுத்த இவ்வளவு பெருசு இருக்காங்கல்ல, இதெல்லாம் ஒவ்வொன்றும் எத்தனையோ கோடி, அதாவது இன்ஃபினிட்டிவ். ஒவ்வொரு குழந்தையும் சொல்றேன், அவ்வளவு ஒரு விசேஷமான குழந்தைங்களை கடவுள் நம்ம கிட்ட கொடுக்கும் போது ஒவ்வொரு குழந்தைக்கும் கடவுளுடைய பிளான் அப்படின்னு ஒண்ணு இருக்கான். சரியா? ஸோ எப்படி தெரியுமா அந்த குழந்தை வந்து உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ கேர்ஃபுல்லா கடவுள் நம்மளை உருவாக்குறாராம். அதாவது ஒரு அம்மா தன்னுடைய வயிற்றுல பேபி இருக்கு அப்படின்றத 22 நாள்ல வந்து அவங்களால வந்து உணர முடியுமா பாடியில. she undergoes many changes இல்லையா? அது 22வது நாள்ல இருந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருமா. 6வது வாரம் இருக்கு பார்த்தீங்களா, ஹார்ட் பீட். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஸ்கேன் எடுக்கும் போது குழந்தைக்கு ஹார்ட் பீட் இருக்கா, ஹார்ட் பீட் அது ஃபர்ஸ்ட் 6 வீக்ஸ்ல வந்துடுது. அப்புறம் குட்டி குட்டி ஃபிங்கர்ஸ், குட்டி குட்டி டோஸ் அதெல்லாம் உருவாக்கிறாரு. 8வது வாரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுலதான் மேஜர் ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஹார்ட், லங்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. அப்படியாவது அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லயே அந்த குழந்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிருது அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. அம்மாவுடைய சரீரத்துல அந்த பேபிக்கு கடவுள் வந்து ஒரு விசேஷ பாதுகாப்பு வைக்கிறாரு பார்த்துக்கோங்களேன். அதாவது இது வரைக்கும் இல்லாத ஆர்கன் பேபி பிறந்ததுக்குள்ள வயிற்றுல இருக்கும்போது ஒரு குஷன் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அந்த குஷன் வந்து ஃப்ளூயிட் இருக்கும். சரியா? அந்த ஃப்ளூயிடு வந்து சுத்தி அந்த பேபி வந்து அதை தாங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஆர்கனே பிளாசென்டா அப்படின்னு சொல்ற ஒரு ஆர்கனே அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே கடவுள் வந்து உருவாக்குறாரு. அது கனெக்ட் பண்றது இல்லையா, அந்த பிளாசென்டாவையும் பேபியும் கனெக்ட் பண்றது ஒரு கார்டு, அதை வந்து உருவாக்குறாரு. ஸோ இப்போ வந்து அந்த பேபி வந்தாச்சு, பிளாசென்டா வந்தாச்சு. இப்போ அந்த பிள்ளைக்கு எப்படி நியூட்ரிஷன் உள்ள போகும், இந்த பிளாசென்டா மூலமா தான் உள்ள போகும். ஸோ இவ்வளவு ஞானமா இன்னை வரைக்கும் நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்கலாம், எவ்வளோ டெக்னாலஜி எப்படி வளருது அதெல்லாம் தெரியாது. இந்த மந்த்ல இந்த வீக்ல இவ்வளவு வளருது, இவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர அந்த ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன், இந்த செல், எந்த டிஷ் அதெல்லாம் வந்து எப்படி உருவாக்குறத வந்து கண்டுபிடிக்கவே முடியல. பிகாஸ் நம்மளை உண்டாக்கி உருவாக்கின தெய்வம் வந்து ஆண்டவர் தான். அதாவது சங்கீதம் 139ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை பார்க்கும்போது, என் கருவை உமது கண்கள் கண்டது. எப்போ அந்த கரு உருவாகுது பார்த்தீங்களா, அப்பதுல இருந்தே வந்து காடுடைய கண்ணு வந்து நம்ம மேல படுதான். என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, அந்த 22 days சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ ஒண்ணுமே ஃபார்ம் ஆகல. ஜஸ்ட் அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபீலிங் தான் நடக்குது. அப்பவே உருவேற்பதும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் இருக்கிறது. யாரு? காடுடைய புக்ல வந்து நம்முடைய பிள்ளைங்களுடைய பேரு அம்மா வயிற்றுக்குள்ள உருவாகிறதுக்குள்ள எவ்வளோ ஒரு பிளான் பார்த்தீங்களா. ஈவன் நமக்குலாம் கூட அந்த பிளான் இல்லை. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு எனக்கு தெரியாது, எனக்கு மார்க் வந்த பிறகுதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கோல் செட் பண்ண தெரியல, அதெல்லாம் தெரியல. பட் காட் நம்ம எப்படி வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த உருவாகிற அந்த நேரத்துல இருந்து உருவாக்கி வச்சிருக்காராம். அதுதான் அந்த இங்கிலீஷ் பைபிள் நல்லா இருக்கு. your eyes saw my unformed body. உருவாகவே இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து ஆர்டைன் பண்ணியே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அப்படிப்பட்ட அந்த கடவுளுடைய கடவுள் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை இவ்வளோ ஒரு ப்ராசஸ் போகுது. நான் ஒரு 2-3 minutesல சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா காட் அவ்வளோ போகும்போது நம்ம அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறோம் அதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி ஜோன்ஸ். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நிறைய ஹஸ்பண்ட் இதை சொல்லியிருக்காங்க, நம்மளும் நிறைய பேரை வாசித்திருப்போம். ரொம்ப ஏழை குடும்பங்க, ரொம்ப ஏழை குடும்பம். ஒரு நெசவாளர் தொழில் செய்கிற ரொம்ப சின்ன குடும்பம் தான். அவங்களுக்கு ஒரு பேபி மேரி ஜோன்ஸ். அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது, ஸ்கூலுக்குலாம் போகவே இல்லை. எத்தனை வயசு வரைக்கும்னா 8 வயசு வரைக்கும் ஸ்கூல் போகவே இல்லை. அப்போ எவ்வளோ கஷ்டம் இல்லை. ஆனால் வந்து 8ஆவது வயசு இருக்கும்போது இந்த மாதிரி சண்டே ஸ்கூலுக்கு வரும்போது சண்டே ஸ்கூல் டீச்சர் மூலமாக தான் ஏசப்பாவை கற்றுக்கொண்டுட்டாங்க. இது நடக்கிற இயர் 1784. நம்ம 2025 இருக்கும்.
யோசிச்சு பாருங்க 1784 வந்து தான் அவங்க வந்து ஒரு நெசவாளர் குடும்பத்துல வந்து அவங்க பண்றாங்க. ஸோ அந்த இங்கிலாந்து தேசத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப குளிர் பிரதேசம்ல, அப்போ அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்வெட்டர் ஷால். அப்போ இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போல இல்லையா, எழுத படிக்க தெரியாது, அதனால இந்த பிள்ளையும் என்ன பண்ணுவான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அப்பா அம்மாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஸ்கூல்ல வந்து கத்துக் கொடுக்குறாங்க இல்லையா, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், இந்த வசனத்தெல்லாம் சொல்லும் போது அந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்குமா, இதெல்லாம் எங்க இருந்து கத்துக் கொடுக்குறாங்க, இது எங்க இருந்து வாசிக்கிறாங்க, இது எனக்கு ஒரு பைபிளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்துச்சான். ஸோ எங்கேயாவது கிடைக்குமான்னு கேட்க போனா எத்தனையோ கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி வந்து எவானஸ் அப்படின்ற ஒருத்தங்க ஒரு பெரிய பண்ணை வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒருத்தவங்க வீட்டில் மட்டும் இருக்கும், ஆனால் வந்து பைபிள் இருக்கு, ஆனால் இவங்களுக்கு வந்து எழுத தெரியல, எழுத வார்த்தைகள் இருக்கு. அப்போ ஸ்கூல் போகணும்னு ஆசை இல்லைன்னா அவங்க என்ன பண்ணாங்களோ ஒரு சேவலும் ஒரு கோழியும் கொடுத்துட்டு, சரி இது வந்து முட்டை போடணும் இல்லையா, அது வந்து நீ விற்று கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சு நீ ஒரு பைபிளை வாங்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி சொல்லும் போது இவங்க என்ன பண்ணாலும் அதுக்கப்புறம் அந்த ஸ்வெட்டர் ஷால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விற்று என்ன பண்ணா கொஞ்சமா தான் சேர்த்து வச்சான். ஸோ 6 வருஷம் அந்த குழந்தை வந்து குட்டி குட்டி அமௌண்டா சேர்த்து வச்சுதான். சேர்த்து வச்சு எதுக்காக அப்படின்னா ஒரு பைபிள் வாங்குறதுக்காக. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சார்லஸ் அப்படின்ற ஒரு போதகர் கிட்ட போய் வாங்கிப்பாங்க. இப்பவும் அந்த இடம் இருக்கு. மேரி ஜோன்ஸும் அந்த சார்லஸ் வந்து ஒரு பேங்க் மாதிரி இப்போ இருக்கு. அந்த பேங்க்ல அவங்களோட 2 பேருடைய இதை போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அங்கே போகணும். அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா she has to walk for 40 kilometers, 40 கிலோமீட்டர். நான் சொல்றது 17ஸ்ல சொல்றேன் இல்லையா. அப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, இந்த மாதிரி ரோட் ஃபெசிலிட்டிஸ், இவ்வளோ ரோட் ஃபெசிலிட்டிஸ் வேற இருந்து எவ்வளோ இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ 17ஸ்ல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பள்ளம் மேடு கரடு. அப்போ இந்த ஒரே ஒரு கேர்ள் 8 வயசு, 6 வயசுக்கு அப்புறம்னா அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும், 6 வருஷம் அவங்க வந்து குட்டி குட்டியா சேர்த்து வச்சுட்டாங்க அமௌண்ட்டை. அப்போ எவ்வளோ இருக்கும் அவங்களுக்கு வயசு என்ன, 8 இயர்ஸ்ல அவங்க பணம் சேர்க்க ஆரம்பிச்சாங்க ஒரு பைபிள் வாங்க. அப்போ 6 இயர்ஸ் அவங்க சேர்த்து வச்சிருக்கு. இப்போ அவங்களோட வயசு என்ன, 40. வெரி குட், சரியா. ஸோ 14 வயசு. எந்த அப்பா அம்மாவது அனுப்புவாங்களா தனியா? பட் எங்க அப்பா அம்மா சரி நம்ம பிள்ளை கேட்கறாளேன்றதுக்காக எங்க அப்பா அம்மா வந்து இவளை அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விடும் போது என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து ஸ்லிப்பர், ஒரே பிஞ்சு போன ஸ்லிப்பர், ரொம்ப தூரம் நடக்கும்போது அது பிஞ்சு போயிடும்ல, அதனால அதையும் கையில வச்சுக்கிட்டான். பைபிள் வந்து இந்த மாதிரி குட்டியாலாம் இருக்காது. இப்பெல்லாம் நம்ம ரொம்ப ஃபேன்சியாக வச்சுருக்கோம், கொண்டு வரதுக்குலாம் ரொம்ப கஷ்டம்லாம் படுறோம், மொபைல் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்பெல்லாம் அப்படி இல்லை, சச் ஹியூஜ் பெரிய பைபிள். அதை கொண்டு வரதுக்கு ஒரு பேகு, அந்த பேகு கூட அவங்க கிட்ட இல்லை, பக்கத்து வீட்டில் தான் போய் வாங்கிட்டு வராங்க. ஸோ இந்த கையில் ஸ்லிப்பர், அவங்க அம்மா ஒரு ப்ரெட்டும் மில்க்கும் கொஞ்சம் கொடுத்து விடுறாங்க. ஸோ இதெல்லாம் தூக்கிட்டு மெதுவாக நடக்கிறான் 40 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸில் வெறும் காலாக நடக்கிறான். கொஞ்சம் கரடு முரடுன்னா அந்த ஸ்லிப்பரை கொஞ்சம் போட்டுப்பான். இவ்வளோ கஷ்டப்பட்டு காடுகளையும் மேடுகளையும் நடந்து அந்த ஒரு பைபிளை வாங்குறதுக்கு அந்த சார்லஸ் பாஸ்டர் கிட்ட போய் நிற்கிறா. நின்னா அவர் வந்து கதை தட்டி என்னம்மா என்ன வேணும்ன்றன்னா, இந்த மாதிரி நான் இவ்வளோ கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன், எனக்கு ஒரு பைபிள் கொடுங்க அப்படின்னு அவன் கேட்குறா. அவர் ஐயோ இல்லையேம்மா, என்கிட்ட 2 பைபிள் இருந்துச்சு, 2 பேர்கிட்டையும் நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேனே, நான் கொடுக்கவே என்கிட்ட இல்லையேன்னு சொன்னோன்னே அனுப்புறா பாருங்க. அப்படி ஒரு அவருடைய அங்கேயே பிடிச்சிட்டு அப்படியே ஆட்டுறாலாம், எனக்கு எப்பயாவது எனக்கு பைபிள் வேணும், எனக்கு எப்பயாவது பைபிள் வேணும். அப்போ அந்த குழந்தையோட இருதயத்தை பார்த்துட்டு சரி ஓகே இல்லை நான் ஒரு பைபிள் உனக்கு தாரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தவர் தான் இந்த மேரி ஜோன்ஸ். 40 கிலோமீட்டர் போனது தானே தெரியும், திருப்பி ரிட்டர்ன் வரணும்ல, அம்மா கொடுத்த மில்க் அதெல்லாம் முடிஞ்சிருக்குல்ல. யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ கஷ்டம், தாகம், பசி, அதுல எல்லாம் தான் அவங்க வந்து திரும்பி வந்த உடனே அவங்ககிட்ட கிடைச்சோன்னா அளவில்லா சந்தோஷம், அளவில்லா சந்தோஷம். அதுல இருந்து எடுத்து வசனம்லாம் வாசிக்க ஆரம்பிப்பட்டா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால தானே அப்படிலாம் சொன்னேன். எல்லாருக்கும் பைபிள், மேரி ஜோன்ஸ் கையில ஒரு பைபிளா, மேரி ஜோன்ஸ் பைபிள் கையில ஒரு பைபிளான்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வில்லியம் ரூதர்ஃபோர்டுன்றவர் அவர் என்ன பண்ணாரு, ஓகே அப்ப நம்ம கையில ஒரு பைபிள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து நல்ல ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட விளைவாக தான் 1804 வருஷத்துல வந்து பிரிட்டிஷ் ஃபாரின் பைபிள் சொசைட்டி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து கல்கட்டால 1811 வருஷம் வந்து தொடங்கப்பட்டதாம். அப்ப பாத்துக்கோங்க, ஒரு பைபிள் சொசைட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நெசவாளர் தொழில செய்யற படிப்பறிவில்லாத, அதுக்கப்புறம் ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டு 8 வயசுக்கு அப்புறம் போய் கத்துக்கிட்டு அந்த பிள்ளை மூலமா தான் வந்துச்சு. இன்னைக்கு உங்க கையில என் கையில இருக்கு அப்படி பைபிள் அப்படின்னா அது யாருடையதுன்னா இந்த மேரி ஜோன்ஸ். சின்ன வயசுல
அவங்க அம்மா அவங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் கற்றுக் கொடுத்தது. இப்போ ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம காங்கிரிகேஷன் இருக்கோம்ல, இதில் வந்து 3 கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கோம். நம்ம ஒன்று வந்து எப்படி இருப்போம் அப்படின்னா பேரண்ட்ஸாக இருப்போம். இன்னொன்று யார் எப்படி இருப்பாங்க அப்படின்னா டீச்சர்ஸாக இருக்கும். இன்னொருத்தர் யார் எப்படி இருக்காங்கன்னா பிள்ளைங்களா இருக்கும். ஸோ இது 3 சேர்ந்தாதான் ட்ரையாங்கிள், இல்லாட்டா வந்து அதுக்கு ஒரு ஷேப்லெஸ்ஸாக போயிடும். ரைட். ஸோ அது வச்சு தான் நான் வந்து இப்போ வந்து எடுக்க போகிறேன் ரோல் ஆஃப் த பேரண்ட்ஸ். ஸோ பிள்ளைகளுடைய வழி நடத்துதல் நம்மளுடைய பெற்றோர்களுடைய கடமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது டீச் ட்ரூத் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து பிள்ளைகளுக்கு போதிக்க வேணுமா. இது நான் சொல்லல, காட் சொல்றாரு. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 நீங்க வாசிங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. எப்பெல்லாம் உட்காரும் போது, நடக்கும் போது, படுக்கும் போது. பெட் டைம் ஸ்டோரிஸ் எத்தனை பேரண்ட் வந்து என் பிள்ளைக்கு நான் வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா? உங்க பேரண்ட்ஸ் யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? நான் பேரண்ட் கிட்ட கேட்கல, பிள்ளைங்க கிட்ட. நாங்க நைட்டு படுக்கும் போது எங்க அம்மா எங்களுக்கு நிறைய பைபிள் ஸ்டோரிஸ் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா, இப்போ நம்ம ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல எல்லாம் என்ன தெரியும், நோ டைம். அம்மா ஒர்க்கிங். அன்னைக்கு கூட ஒரு 12th ஸ்டாண்டர்ட் அவ்வளோ நல்லா எடுக்கிறா செமினார், என்னை விட பெஸ்ட்டாக எடுத்தா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஏன் நீ சரியா படிக்கல அப்படின்னா, அம்மா காலேஜ் ப்ரொஃபஸர், அவங்க ஒரு லேப்டாப் தூக்கிட்டு ஒரு ரூம் போயிடுவாங்களாம். அப்பா இன்ஜினியர், அவர் ஒரு லேப்டாப் தூக்கி இன்னொரு ரூம் போயிடுவாங்க. அப்போ இந்த ஒரு குழந்தை இப்போ நாளைக்கு அப்ரிஷியேட் பண்ணி ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தேன்னா அதை ஷேர் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை, நான் என்ன சொன்னேன், கடவுள் நம்ம எப்படி உருவாக்கியிருக்காரு, அவ்வளோ ஒரு பிளான் பண்ணி நம்ம உருவாக்கியிருக்காரு. ஆனால் we have no time to spend with our children. நம்ம பிள்ளைங்களோட வந்து உட்கார்ந்து பேசுறதுக்கு டைமே இல்லை. திருநெல்வேலியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சர்ச்சில் இருக்குல்ல, அவங்க வந்து இந்த பிள்ளைங்க இருக்காங்கல்ல, எவ்ரி சண்டே ஒரு சட்ட வேத வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி சண்டே வந்து சொல்லணும். எங்க யோசனை வந்து அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அந்த பேருக்கு வந்து முந்தின முதலே சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்லாம் வந்து நம்மலாம் பார்த்து தானே ரீட் பண்ணுறோம். அந்த பிள்ளைங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்லாம் பார்க்கலாம் மாட்டாங்க, அவ்வளோ பை ஹார்ட்டாக வச்சுருப்பாங்க. அந்த கேட்டகிஸ்ட் யாராக இருப்பாங்க அப்படின்னா ஹெட் மாஸ்டர், ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். சர்ச்சுக்குள்ளேயே வந்து ஸ்கூலும் இருக்கும், அந்த ஹெட் மாஸ்டர் தான் வந்து கேட்டகிஸ்டாக இருப்பாங்க. ஸோ பிள்ளைங்க யாராவது பேசினாங்கன்னா டக்குன்னு ஒரு அடி, எப்படி கையில் ஒரு கொம்பெல்லாம் வச்சுட்டு அடிப்பாங்க. இப்பெல்லாம் திட்டவே கூடாது, அவ்வளோதான், நீங்கள் என்னை வந்து ஒரு வழி பண்ணிடுவீங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்து வளர்த்ததுனால தான் அப்போ காலத்தில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ். அவங்க வாசித்ததெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தராக வந்து வாசித்தாங்க தானே. அதனால தான் எங்கள் பிரதர் வந்து half a day மேலே ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்லைடாக போட்டார். ஆக்சுவலி அது ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் தான், ஒவ்வொரு ஸ்லைடாக half a day ஸ்பெண்ட் பண்ணி போட்டார். அதில் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிடிக்கல, அங்கேயும் ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டில் வந்து அதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ்ஸு. நீங்கள்லாம் விளையாடுனீங்க தானே, எங்களை விளையாட விடுறீங்களா? எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே எங்களுக்கு எளிமையாக மாறிட்டாங்க. பாருங்க, அந்த ஷீட்டை கிடச்சதுன்னா வெளியில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷீட்டை வாசிக்க இதுதான் அந்த பிள்ளைங்கள்லாம் சொல்லிச்சு. அது என்ன, இந்த ஷீட் எப்பவுமே எப்படின்னா பியார் தமிழில் இருக்கும், ஒன்றுமே எனக்குமே புரிஞ்சதில்லை நிறையா. ஆனால் இந்த தடவை எப்படின்னா அந்த சின்ன பிள்ளைங்களை வச்சே எழுதியிருக்காங்க அந்த ஷீட்டை. அதனால தான் அவங்க பேசுகிற லாங்குவேஜில் இருக்கும். ஸோ ரோல் ஆஃப் த பேரண்ட், ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் யுவர் சில்ட்ரன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என் ஹஸ்பண்ட் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்ரி நைட்டு பிள்ளைங்க என்கிட்ட தான் வராது. 3 பிள்ளைங்கள லெஃப்ட் சைடு ஒன்று, அப்புறம் ரைட் சைடு ஒன்று, 2 கேர்ள்ஸ், அப்புறம் பையனை நடுவில் வச்சுட்டு ஸ்டோரிஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க. அப்புறம் அப்படியே பிள்ளைங்க வந்து தூங்கிடும். ரியலி அந்த டைம்லாம் வந்து ரொம்ப வேல்யூபிள் டைமாக. ஸோ கடவுளுடைய வார்த்தையை வந்து பிள்ளைங்களுக்கு போதிக்கணுமா. இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குற உருவாக்கின ஆண்டவருடைய பிள்ளைகளை அவருக்குன்னு வளர்க்கணுங்க. நம்ம வந்து என்ன தெரியுமா பண்ணுறோம், நிறைய விஷயங்கள்ல இந்த கிளாஸ் அந்த கிளாஸ், அஃப்கோர்ஸ் இந்த உலகத்தில் ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டில் இருக்கும், இதெல்லாம் நமக்கு தேவை. ஆனால் அடிஷ்னலாக என்ன தெரியுமா தேவை, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கருத்தாய் போதிக்கணும் அவருடைய வார்த்தையை. ஏன்னா அவருடைய வேதம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதை நம்ம சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறாங்க. இந்த வருஷத்துல இந்த உலகத்துல நம்ம எத்தனை நாள் வாழ போறோம் தெரியாது. இன்னைக்கு இருக்கிறோமா, நாளைக்கு இருக்கிறோமா, எந்த நிமிஷமும் நமக்கு தெரியாது. ஒரு நிலையில்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகம் அதுக்கு பின்னாடியே நம்ம போயிட்டு இருக்கோமே. நம்ம பிள்ளைகளுக்காக நம்மளுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்றோமா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து,
முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நம்ம இந்த வயசுல எப்படி பிள்ளைய வளர்க்குறோமோ அதுதான் வந்து நம்மள வந்து பிற்காலத்துல அந்த பிள்ளை எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. எந்த குழந்தையா இருக்கட்டும்ங்க, அந்த குழந்தை மண்ணில் உலகத்துல பிறக்கும் போது நல்ல குழந்தை தான். அவன் நல்லவனாகுவதும் தீவனாகுவதும் அன்னை வளர்ப்பிலே. அன்னை வளர்ப்பிலே. அவங்க ஒரு பையன் வந்து கெட்டு போறான், நல்லவன் இல்ல அப்படின்னா அதுக்கு யார் காரணம் தெரியுமா? பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி மதர். சரியா? ஸோ மதர் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த சீகன் பால் இவங்க வந்து இவங்களுக்கு நமக்கு தெரியும், தரங்கம்பாடியில வந்து வந்த மிஷினரின்னு சொல்லிட்டு ஜெர்மனி தேசத்தை சேர்ந்தவர் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவரு அவ்வளோ வசதியான அவரு, காலில் ஸ்லிப்பர் இல்லாம அந்த கிளைமேட்டுக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் ட்ரமெண்டஸ் சேஞ்ச். அவ்வளோ சில், அவ்வளோ வெயில், அந்த மண்ணில் நடக்கும்போது கால்லாம் பொத்து போயிடுச்சு. அவர் ஆல்பபெட்லாம் தமிழ் ஆல்பபெட்டை கற்றுக்கிட்டாரு. மணல்ல தான் ஆண் போடுவார் பாருங்க, அந்த கை அப்படியே சுட்டு போயிடுச்சு அவருக்கு அந்த ஆ அப்படின்றது. அவ்வளோ பியூர் தமிழ். ரியலி நானே ஐ ஃபீல் ஷேம். ஏன் அப்படின்னா தமிழ் தங்கம்னு பேர் வச்சுட்டு ஒரு பியூர் தமிழில் கூட பேச தெரியலையே, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற முடிய மாட்டேங்குது. ஆனால் இவர் ஃபாரின்லேருந்து வந்து தமிழ் லாங்குவேஜை கற்றுக்கிட்டாரு. அவ்வளோ சீக்கிரம் இல்லைங்க, ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. நம்ம நாட்டில் எப்பவுமே அப்படி தானே, நம்ம நல்லது பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் அவர் அங்கேருந்து மிஷினரியாக வந்தார். அவங்க அம்மா எப்படி வளர்த்தாங்கன்னு பார்க்கலாமா? Ich habe keine Riches für sie, ist mein Gott. Aber ich habe einen Schatz für sie. Hannah, hole diesen Kasten. Ich habe jede Seite der Bibel mit meinem Wissen gewaschen. Wenn ich viele für sie gezeugt habe, werden sie zerstört worden sein. Diese Kinder geworden in der Bibel. Und ihr Leben wird hergestellt. சீகன் பாலுடைய அம்மா இவங்க ஒரு பக்தி உள்ள தாய் குடும்பத்துல பிறந்தவங்க. அங்கதான் சீகன் பால் பிறந்தாங்க. குட்டி பையனா கடைசியா காட்டினாங்கல்ல. ஸோ அவங்க தாய் வந்து ரொம்ப பக்தியானவங்க. அவங்களுக்கு வேதம் வாசிக்கிறது அவ்வளோ இஷ்டம். ஆனா அவங்க சாகுற தருவாயில இருக்கிறாங்க. அவங்க வந்து உண்மையான கிறிஸ்தவம்
அப்படின்ற நூலை வந்து அடிக்கடி வாசிப்பாங்க. பைபிளையும் வாசிப்பாங்க, உண்மையான கிறிஸ்தவம். இதை வாசித்துட்டு அவங்க வந்து ஒரு நாள் இந்த மாதிரி இருமிட்டு சாகிற தருவாயில் இருக்கும்போது அந்த பிள்ளைங்களெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நான் இப்போ எப்படியும் நான் கல்லில் போக போகிறேன், ஆனால் உங்களுக்குலாம் என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய பொக்கிஷத்தை நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு டாக்டர் இருக்காங்க, உடனே கூப்பிட்டு அந்த பொக்கிஷன் எங்கம்மா சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் அவங்க போய் ட்ராயரில் போய் அவங்க எடுத்துகிட்டு வராங்க, அதுதான் வந்து பொக்கிஷம். ஸோ அவங்க ஒவ்வொரு பேஜில் பைபிளை வாசித்து ஒவ்வொரு பேஜில் வந்து அவங்களுடைய கண்ணீரை நான் நினைச்சு வச்சிருக்கேன். அதுதான் அவங்க சொன்னது. ஸோ அந்த புஸ்தகத்தை, அந்த மரணம் அடைகிற தருவாயில வந்து அவங்க அந்த வேத புஸ்தகத்தை அவங்க காட்டினதுனால தான் அவர் இந்தியாவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பைபிளே நம்ம கையில் அந்த பிரிண்ட் பண்ணி அடிக்கிற அளவுக்கு வந்து அவர் நமக்கு வந்து கொடுத்தாரு. எவ்வளோ கஷ்டங்கள் பண்ணார். ஆனால் எது அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் யாரு? அம்மா. அந்த குழந்தைக்கு அந்த வேதத்தை அவங்க போதிக்கிறதுனால தான் அந்த குழந்தை வந்து நாளைக்கு அவ்வளோ பெருசாகி அவர் இறந்து போயிட்டார்ல. ஆனால் நம்ம இன்னி வரைக்கும் அவரை நினைச்சிட்டு இருக்கோமே. ஏன் இப்படி மாதிரி உலக புகழ்பெற்ற பிள்ளைகளாய் நம்மளால வந்து வளர்க்க முடியும். டாப் மோஸ்ட் பொசிஷன்ல யாரோ இருக்காங்க. ஏன் நம்ம பிள்ளைங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா வரக்கூடாது? ஏன் நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டா அப்துல் கலாம் மாதிரி வரக்கூடாது? ஏன் நம்ம பிள்ளைங்க நல்ல ஒரு பெரிய பிஷப் ஆகக்கூடாது? நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? ஒருத்தர் போய் ஒரு குட்டையில விழுறாங்க, இப்போ ஒரு நீட் எக்ஸாம், ஜேஇஇ அப்படின்னா ஒட்டுமொத்தமா எல்லாரும் போய் அங்க வேற வழியே இல்லை, லட்சமா அதை விட்டா வேற வழியே இல்லையா? கடவுள் நம்முடைய இருதயத்தை மாற்றில நமக்கு அருள் செய்வார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே இல்லை. ஆனா காட்ஸ் பிளான் என்ன வச்சிருக்காரு? எனக்காவது கேட்டிருக்கோமா? இந்த பிள்ளையை கடவுளை கொடுத்துருக்கீங்களே, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், உங்க பிளான் என்ன இவனுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்கோமா? நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை, தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இப்படி ஒரு பயங்கரமான காட் வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் தாங்க, இல்லைன்னு சொல்லல. எங்க ஒரு குழந்தை பார்ப்பீங்கல்ல, அம்மா வந்து எப்படின்னா காலேஜ் படிக்கும்போது நல்லா வந்து ஒழுங்கா நல்லா தான் இருந்தாங்க, வேதம் வாசித்து ஜெபித்து நல்லா இருந்தாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பேபி வந்து நல்லா பயங்கர டால் மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. ஸோ பைபிள்ல கம்ப்ளீட்டா மறந்தாச்சு. ஒரு இவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லலாம், மாசக்கணக்கில் பைபிள் வாசிக்கல, ஜோமனல்ல, எல்லாமே இல்லை. கடவுள் நல்ல ஒரு அழகான ஒரு குழந்தைய கொடுத்தாரு. ஆனா குழந்தை மேலேயே கான்சென்ட்ரேஷன். 6 o'clock இது கொடுக்கணும், நைட்டா அந்த கோதுமெல்லாம் இது வச்சு காலையில இது கொடுக்கணும், வேக்சின் டாக்டர் கிட்டயா கரெக்டா போயிடணும், எல்லாம் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் ஹெல்த்தி நார்மல் சைல்டு கடவுள் கொடுக்கும்போது. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? டோட்டலா மறந்துட்டு வேர்ல்டு தனமாக வேண்டியது, நல்லா பெரிய முடி இருக்கும், நிறைய பூ வச்சுட்டு போக வேண்டியது, பட்டு சட்டை கொடுக்க வேண்டியது, ஜுவல்ல போட வேண்டியது, இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணி கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுக்கவே இல்லை. கடைசியில் என்ன தெரியுமாச்சு? அந்த குழந்தை கரெக்டாக ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சு ஒரு 20-25 டேஸுக்குள்ள, அதுவும் கல்யாண வீட்டுக்கு தான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து நிற்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பெரிய டிவி மேலே விழுந்துருச்சு. அப்போலாம் வந்து பிபிஎல் டிவின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும் தெரியுமா, அந்த டிவி அப்படியே போய் விழுந்துருச்சு. ஒரு ஃப்ளாட்ல அப்படி ஒரு டெரிபிள் சவுண்டு. என்ன பண்ணணும் தெரியல, மூச்சு பேச்சில் பாடி மாதிரி ஆயிடுச்சு, டோட்டல் டெட் பாடி தான். அந்த பிள்ளையை தூக்கும் போது வந்து ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபிளாட் நாங்களே அப்பதான் புதுசு, ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு. அப்புறம் தான் அது ஒண்ணுமே தெரியாதான். அதுக்கப்புறம் தான் போயிட்டு கீழே பார்த்தா ஒரு பீடியாட்ரிஷியன் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 3 மினிட்ஸ்க்குள்ள வந்து அதுக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தை செத்து போயிடுமா, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும்ட்டு ஒரு பீடியாட்ரிஷியன் அந்த இடத்துல இருந்திருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரங்க தூக்கிட்டு ஓடுறாங்க, போட்டு அப்படியே நினைக்கிறாங்க வாமிட் வரக்கூடாது, ஆனா வாமிட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. உடனே இன்னொரு பீடியாட்ரிஷியன் இருந்திருக்காரு, அவரு வந்து கூட்டிட்டு போறாரு. அப்ப டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகும்போது, you cannot predict anything, keep observing. அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் யாரை தேட வேண்டியது இருந்துச்சு தெரியுமா? மாசக்கணக்கில் பைபிளே தொடரல இல்ல, மாசக்கணக்கில் ஜபமே பண்ணல இல்ல. கடவுள் அதுதான் சொல்றாரு, உன் வேதத்தை மறந்த, நான் உன் பிள்ளையை மறந்துட்டேன் அப்படின்னு. சுத்தமா ஒரு பேச்சு வேலை இல்லை. கீப் அப்சர்விங். இது நடந்த இயர் வந்து 1996. அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கேன் சிஸ்டம் எதுவே கிடையாது. இல்லை அப்படியே ப்ளூ கலராக மாறிடுச்சு. 3வது நாள் ஆச்சு, ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணணும் தெரியல. டாக்டர் வந்து தூக்கிட்டு போயிடுறீங்களா அப்படின்றாங்க. ஸோ அந்த ஐசியூவில் இருக்கும்போது 8 குழந்தைங்க இருந்தாங்க, 7 குழந்தை செத்து போயிடுச்சு. ஒரே ஒன்றுதான் பாக்கி இருக்கு, இதையும் நீங்கள் தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து சிடி ஸ்கேன் மட்டும் பார்த்தாங்க. பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குழந்தை வந்து நல்ல ஸ்கிராக்கு, அவ்வளோதான்.
அடுத்த ஒரு ஸ்கேன் கொண்டு போனோம், எம்ஆர்ஐ. அந்த குட்டி குழந்தைய எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு எங்கேயோ கொண்டு போகணும். அந்த அளவுக்கு வழியில வந்து உயிர் இருக்குமா இருக்காதான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு சைன் எல்லாம் போட்டு எல்லாம் வாங்கி ஏதோ பண்ணாங்க. அப்பதான் திடீர்னு ஒரு அந்த லேடி டாக்டர், அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியாது, சடனா வந்து வை கான்ட் பி ட்ரை ஃபார் எம்ஆர்ஐ, எப்படியாவது கொண்டு போகலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கடையில வந்து அந்த குழந்தையுடைய அப்பா வந்து கர்ச்சிப்பை போட்டுட்டு ஒவ்வொன்று அழுகுறாங்க. எங்கன்னா ஹாஸ்பிட்டல் பிஹைண்ட் அந்த ஜென்ரேட்டர்லாம் இருக்கும்ல, அங்கே போய் அழுகுறாங்க. அப்போ he heard God's voice. என்ன வாய்ஸ் தெரியுமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. இந்த வாய்ஸ் தான். அப்போ அந்த அப்பா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யாரோ ஊழியக்காரங்க சின்னது வந்து ஏதோ சொல்றாங்க, சுத்தி சுத்தி பாக்குறாங்க, யாருமே இல்லை. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. வாய்ஸ், அந்த வாய்ஸ் மட்டும் இன்னைக்கும் ஆண்டவர் ஜீவிக்கிற தெய்வங்க. இன்னைக்கும் நம்ம கிட்ட பேசுவார். நீங்க பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கடவுள் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு என்னென்ன வேணும்ன்றதை நிச்சயமா பேசிப்பார். அன்னைக்கு வந்து தப்பு பண்ணது அந்த தாய், ஆனா அனுபவிச்சது யார் தெரியுமா? அந்த குழந்தை. உண்மையா நம்ம பண்ற தப்புக்கு எல்லாம் அனுபவிக்கிற யார் தெரியுமா? நம்ம குழந்தை. அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு ஒண்ணுமே தெரியாத குழந்தை. உச்சங்கள்ல இருந்து உள்ள கால வரைக்கும் ஊசி குத்தி 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 இசிஜி எடுத்து அதை எடுத்து ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிளட்டு பிரெயினுக்கு போற பிளட் வந்து போகாம நின்று ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பிளாக் ஆயிடுச்சா? காட்ஸ் கிரேஸ், பிளாக் இல்லை, சர்ஜரி இல்லை. அப்போதான் வந்து அமெரிக்கால இருந்து ஒரு மெடிசன் வந்திருக்கு, என்செஃபபால் நினைக்கிறேன். அந்த மருந்து வந்தோன்னா அந்த வை கான்ட் பி ட்ரை ஃபார் திஸ் சைல்டு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ண பிறகு தலை அப்படி கண்ணை திறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பா வந்துருச்சு அப்படின்னு நினைச்சா கை கால்லாம் வரல, எதுவுமே இல்லை, தலை அப்படியே தூக்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தூக்கியே வைக்க முடியாது, அவ்வளோ பெரிய சைல்டு, பெருசாயிடுச்சு, ப்ளூ கலராக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி தலை நின்று மறுபடியும் வந்து மில்க்ல இருந்து மறுபடியும் அந்த லாக்டோஜன் அதுல இருந்து ஒன்னொன்னா கொடுத்து ரைட் சைட் டோட்டலா பேரலிசிஸ். எப்படா அந்த கை வரும், எப்படா இந்த கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏசப்பாட்ட போட்டு பண்ணேன். அந்த ரைட் ஹேண்ட்ல எதுவுமே போடல, என் பிள்ளைக்கு ரைட் ஹேண்ட் எப்படியாவது வந்து வர வச்சேங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு கதறி வந்து கடவுள் வந்து மறுபடியும் அந்த பழைய இது மாதிரி வந்து கொண்டு வந்தார். அந்த அம்மா யாரும் இல்லை, நான் தான். நான் பண்ண தப்பு, ஆனா வந்து என் பிள்ளை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டா. நிறைய பேர் வந்து பேரண்ட் பண்ற தப்புனாலதான் வந்து யார் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து பிள்ளைகள் வந்து அனுபவிக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை ஒரே நான் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தேன், நான் நிறைய சொல்லலை, நேம் மட்டும் நான் சொல்லிடுறேன். எப்பவுமே வந்து நமக்கு எல்லாமே நான் சொல்லல, அந்த கிட்னி, ஒரு கிட்னி போச்சுன்னா எத்தனை லட்சம் இல்லை டயாலிசிஸ் பண்ணுறோம். அப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குலாம் நமக்கு டைம் இருக்குது தானே. அந்த டைம் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து எத்தனை மாதம் தெரியுமா? 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் கிடந்தேங்க. 3 months ஆக்சுவலி அட்மிட் ஆனது கொஞ்ச நாள் தான். ஆனால் அந்த ஃபிசியோதெரபிஸ்டாக அதை சிரிச்சா வந்து நான் தான் அழுவேன். இந்த ஜா வந்து இங்கே போயிடும். அப்போ அந்த ஃபேஸ் எவ்வளோ அகோரமாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதனால நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்தை எப்படியாவது மலையில ஏற்றுங்க, கடவுள்கிட்ட பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்துட்டு கடவுள் வார்த்தை எப்படியாவது போட்டுவிடுறேன். அது ஒரு நாள் நிச்சயமா வந்து அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் யாரை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, ரோல் ஆஃப் த டீச்சர். டீச்சருடைய ரோல் அப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தீமோத்தேயு வந்து பவுல் வந்து தீமோத்தேயு வந்து பக்தி உள்ள பையன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து பாக்குறாரு. அது பாருங்களேன், 2 தீமோத்தேயு 1:5 பாட்டி வந்து லோவிசா, சரியா? அதுக்கப்புறம் தாய் வந்து ஐனிகேயா. இது வந்து இவங்க 2 பேருக்கும் அந்த பாட்டி அம்மா. இந்த ஜெனரேஷன் படி எப்படி போகுது பாருங்களேன், அப்படிதான் இருக்கும். நம்ம வந்து படிக்கிறோம்ல, இவன் வந்து இப்போ பேபி பிறந்தோடனே இந்த பேபி அப்படியே அப்பா மாதிரியே இருக்குது, அம்மா மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது வந்து என்ன சொல்றோம்? ஜெனெடிக்ஸ், அந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர். அப்பா கிட்ட இருந்து அம்மா பிள்ளைக்கு வருது, பாட்டி கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு வருது அப்படின்னு சொல்லுவோம்ல. இங்க என்ன வருது பாருங்களேன், அந்த விசுவாசம் யார்கிட்ட? பாட்டி கிட்ட. அப்புறம் யார்கிட்ட? அம்மா கிட்ட. அப்புறம் யார்கிட்ட? குழந்தை கிட்ட. இதுதாங்க நம்ம கிட்ட வர வேண்டிய முக்கியமான விஷயம். அப்ப இத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பவுல் வந்து தீமோத்தேயுக்கு அழகா சொல்லுவாரு, சத்தியத்தை சொல்ல வேண்டும். 2 தீமோத்தேயு 1:13 டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேபி சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கலாம், இல்ல ஸ்கூல் டீச்சர்ஸா இருந்தா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது என்ன பண்ணணும்னா, சத்தியத்தை வந்து சொல்ல வேண்டும். சத்தியத்தை சொல்ல வேண்டுமா, பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணுமா. நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம பண்றது ஓகே, இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒன் பார்ட். பட் நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப விதைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சத்தியத்தை சொல்ல வேண்டும். 2வது டி என்ன அப்படின்னா, ட்ரெயின் இன் காட்லினஸ். கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. எதை போதிக்கணும்? கர்த்தருடைய வேதத்தை வந்து கரெக்டா போதி
போதிச்சுட்டே இருக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு. ஒவ்வொரு வாரமும் அந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி எல்லாம் தரும்போது அதுக்கு முந்தின நாளே உட்காந்துடணும். உட்காந்துட்டு நாளைக்கு நம்ம பிள்ளைங்க சாமியல் ஸ்டோரியா, ஓகே கதாவே சொல்லி பண்ணி, இதுதான் நமக்கு தெரிஞ்ச கதையே அப்படின்னாங்க. Sit at the feet of God. நம்ம எத்தனையோ தடவை இந்த பைபிளை வாசிப்போம். ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போதும் ஒவ்வொரு விதமா கடவுள் நம்மளோட பேசிக்கிட்டு தான் இருப்பாரு. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா போதித்து கொண்டிருக்க வேண்டுமா. லாஸ்ட் ஒன், டிரான்ஸ்ஃபர் த டெஸ்டிமனி. என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கேட்டவைகள் மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். அதுதான் இம்பார்ட்டன்ட். காட்ஸ் கமாண்ட்மெண்ட் என்ன கொடுத்தாரு? கடவுள் ஏசப்பா வந்து தொடர்ந்துட்டு போகும்போது கடைசி கமாண்ட்மெண்ட் என்னது? உலகெங்கும் போய் என்ன பண்ணணும்? சுவிசேஷம். நம்மளால வேர்ல்டு ஃபுல்லா போக முடியாதுன்னு வச்சுக்கோமே. அப்ப அட்லீஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற இடத்துல நீங்க வந்து பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க இப்ப சொல்லிக் கொடுங்களேன். நீங்க சொல்லிக் கொடுக்கலன்னா கூட இந்த பிள்ளை போய் ஸ்கூல்ல போய் சொல்லணும், என்ன நடந்தது தெரியுமா? அந்த மேரி ஜோன்ஸ் அப்படிதான் சண்டே ஸ்கூல் எடுப்பாங்க. போய் டீச்சர் கிட்ட போய் அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்களா, இன்னைக்கு இந்த வசனம் சொல்லி கொடுத்தாங்கம்மா, பிள்ளைகளே பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிகள் சொல்லி கொடுத்தாங்கம்மா அப்படின்னு போய் சொல்லணும். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். எத்தனை பேரண்ட்ஸ் இங்க சண்டே ஸ்கூல் நாங்க சொல்லி கொடுத்தது வீட்டுல போய் உங்க டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க? நோ டைம். கரெக்டா சண்டே முடிச்சுதா கூட்டிட்டு போறோமா, போய் கறி முட்டையை வாங்கினோமா, சாப்பிட்டோமா, தூணோமா, நாளைக்கு மண்டே மார்னிங் ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அட்லீஸ்ட் சாப்பிடும் போது அதை சேர்ந்து உட்காடுறோமா, மொபைல பார்த்துட்டு இருக்கோம், லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வந்து அட்லீஸ்ட் ஒருத்தர் நம்ம வந்து இங்க இருக்கிறவங்க யாராவது சேஞ்ச் ஆயிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்ச ஹோல் சொசைட்டியே சேஞ்ச் ஆயிரும். அந்தந்த சர்ச்ல இருக்கிறவங்க மாறினாலே போதும், உலகமே ஃபுல்லா மாறி போயிடும். மேரி ஜோன்ஸ் யாரு? ஒரே ஒரு குட்டி கேர்ள், ரைட்? 8 இயர்ஸ் கேர்ள். அப்புறம் 15 வயசுல ஒரு பைபிள் வாங்கி ஒரு பைபிள் மாடர்ன் பைபிள் சொசைட்டியே ஆரம்பிச்ச ஒரு பொண்ணு. அப்ப இங்க நமக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போனோன்னே எனக்கு நாம என்ன சொல்லி கொடுத்தாங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு போய் கேட்கணும். நம்ம மற்றதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னே ஓகே நாளைக்கு என்ன எக்ஸாம், டைம் டேபிள் பாரு, ஹாஃபலி, ஐயோ டிசம்பர் 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சா, என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் கேட்கிறோமே. இது நம்ம என்னைக்காவது இன்னைக்கு என்ன கொடுத்தாங்க, சண்டே ஸ்கூல் எத்தனை லெசன்மா இருக்கு, 10 லெசனா, உங்க மேம் என்ன சொல்லி கொடுத்தாங்க, 7 முடிச்சிட்டாங்களா, அப்ப 7 மனப்பாட வசனம் தரவா இருக்கியா கேட்டிருக்கோமா என்னைக்காவது? நம்மளே வந்து சிந்திச்சு பார்க்கணும். சரியா? இன்னும் ஒருத்தர் பத்தி மட்டும் பார்த்துட்டு நான் முடிச்சிடுறேன். லூயிஸ் பிரெயில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நல்லா கண்ணு தெரிஞ்சுதுங்க. 3 வயசு வரைக்கும் ரொம்ப நல்லா கண்ணு தெரிஞ்சுது. அப்பா அம்மா வந்து இந்த தோல் பதனிக்கு வாங்க பார்த்தீங்களா, அந்த வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த ஊசி வந்து அவருடைய கண்ணில் பட்டுருச்சு. நல்ல கண்ணு தெரிஞ்ச குழந்தை வந்து கண்ணு தெரியாம போயிடுச்சு. சுத்தமா அது வந்து கண்ணு தெரியல. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டாக்டர் கிட்ட போய் கெஞ்சி கேட்கிறாங்க, என் பிள்ளைக்கு கண்ணு சரியாயிருமா அப்படின்ட்டு. அப்புறம் அவர் வந்து முடியாது, கண் பார்வை போயிடுச்சு. அப்போ ஒரு கண்ணில் தான் போயிடுச்சு. ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாங்க. அப்ப அந்த தாயுடைய உள்ள எவ்வளவு கொதிச்சிருக்கோம்ல, உன் பிள்ளைக்கு நல்லா கொடுத்த பிள்ளை கண்ணு தெரியல அப்படின்னும் போது ரொம்ப கொதிச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் பார்த்தா அடுத்த கண்ணும் போயிடுச்சு. அது அப்படியே வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. இந்த கண்ணுல இருந்து அடுத்த கண்ணுக்கு போயிடுச்சு. டோட்டலா பிளைண்ட். அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு 2 கட்டையை கொடுத்தாங்க. கட்டையை கொடுத்து அது மூலமா கொஞ்சம் வந்து அப்படியே தட்டி வாசிக்க வச்சாங்கன்னா அவங்க அம்மா வந்து கிறிஸ்டியன், நல்ல ஒரு ஃபேமிலியில வந்தாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிளே ஒரு பாசேஜ் இருக்கும் தெரியுமா, ஒரு குருடர் வந்து இருப்பார். அவர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சேர் துப்பி வந்து எல்லாம் கண்ணெல்லாம் இது பண்ணிட்டு குணமாக்கிடுவாங்க. அப்புறம் வேத பரிசையை போட்டு போய் அவங்க அப்பா அம்மாட்ட போய் விடுவாங்க. இவருக்கு எப்படி அவருக்கு தெரியாது யாரு பண்ணாங்கன்ட்டு. ஸோ அப்பா அம்மா கிட்ட போய் இந்த குழந்தை வந்து உங்க பையன் தானா பாருங்க, ஆமா என் பையன். குருடனா பிறந்தானா, ஆமா. அப்ப இப்ப எப்படி பாக்குறோம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் தான் வளர்ந்துட்டால, அவங்ககிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மாத்தி விட்டுறாங்க. அதாவது கண்ணு தெரியல. நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணு தெரியுது, ஏசப்பா கிடையாது. சின்ன டிஃபெக்ட் வந்துச்சுன்னா உடனே வந்து பார்ஷியாலிட்டி. இப்ப 2 பிள்ளைங்க அப்படி இருக்குன்னா, ஒரு பிள்ளை நல்ல ஃபர்ஸ்ட் டாக்டர் கேளுங்க ஸ்கூல்ல, மை மதர் டசன்ட் லைக் மீ அட் ஆல், ஒன்லி ஹி லவ்ஸ் மை யங்கர் ஒன். ஆமா, அது அவங்களுக்கு தான் எல்லாம் செஞ்சிருவாங்க, எனக்கு தான் ஒன்றும் செய்யறது கிடையாது. பார்ஷியாலிட்டி. ஒரு பிள்ளை ஒருவேளை நல்லா படிக்கும், உனக்கு கம்பாரிசன், அவ பண்ணால உனக்கு என்ன பண்ண தெரியாதா, இப்படி பண்ணால அப்படி பண்ணாலன்னு சொல்லிட்டு ஒரே கம்பாரிசன், ரைட்? இப்படிலாம் இந்த கண்ணு தானே தெரியல போய் தொலை அப்படிலாம் விடல. ரொம்ப பத்திரமா அந்த பிள்ளைய பார்த்து கண்ணு கருத்துமா பார்த்து வளர்த்ததுனால பின்னாடி அந்த பிள்ளை நல்ல யூனிவர்சிட்டி காலேஜ்ல போய் படிச்சு அந்த பிரெயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹோல்ட் பண்ணி அந்த தடவி 6 டாட்ஸ்ல வச்சு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற 22 லாங்குவேஜஸ்ல வந்து பைபிள் இருக்கு.
இந்தியாவில் இருக்கிற 22 லாங்குவேஜஸ்ல பிளைண்ட் பீப்புள். அந்த மாதிரி விட்டவங்க தாங்க நிறைய பேர் கண்ணு தெரியாதவங்களாம் பிச்சை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அது இதுதான் ரீசன். எப்படியாவது போ அப்படின்றாங்க. நம்ம பிள்ளை தானே, நம்ம பார்க்குறவங்க யாரு பாப்பா? அது மக்கா இருந்தாலும் சரி, பிரைட்டா இருந்தாலும் சரி, God has a plan for each and every child. அதனால இன்னைக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் நிறைய கண்ணு தெரியாதவங்க கிட்ட லட்சக்கணக்கானவங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த வேதத்தை வந்து வாசிக்கிறாங்க. இது ரோல் ஆஃப் த பேரண்ட், அது கண்டினியூ ஆகி ரோல் ஆஃப் த டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸும் எந்த பிள்ளையும் நெக்லெக்ட் பண்ணவே கூடாது. ஒரு பிள்ளை சேட்டை பண்ண தான் செய்யும், அதை கொஞ்சம் வந்து அனுசரித்து கொண்டு வந்து கடவுளுடைய சன்னதியில் வைக்கணும். அடுத்தது ரோல் ஆஃப் த சில்ட்ரன். இதோட முடிச்சிடுறேன். சின்ன பிள்ளைங்க அடுத்த குரூப் இருக்கிறதுனால நீங்களே தான் வாசித்தீங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஞாபகம் இருக்கா? சொல்றீங்க யாராவது? பிள்ளைகளே யாருக்குள்ள கீழ்ப்படி? வெரி குட். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள். நம்ம ரோலை நம்ம பண்ணிட்டோம்னு வைங்களேன், பிள்ளைங்க ரோல் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும், ஒபே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஸோ ஒபே யுவர் பேரண்ட்ஸ். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட் தான். தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா இந்த உலகத்துல மனுஷனா அவதரிச்சு வந்தாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யார் அந்த அவர்கள்? பெற்றோர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து நான் தானே இயேசு, நான் தானே உலகத்தின் ரட்சகர், நான் எதுக்கு கீழ்ப்படியணும்? இல்லவே இல்லை. அவரே கீழ்ப்படிஞ்சார் அப்படின்னா நம்மளும் வந்து கீழ்ப்படியணும். நம்ம இந்த உலகத்துல நிறைய நாள் வாழணும் அப்படின்னா honor your father and mother. Honor your father and mother. Very very important. இந்த உலகத்துல நம்ம நல்லா சுகித்து வாழணும் அப்படின்னா ஒன்னே ஒன்று பண்ணணும். என்ன அப்படின்னா கடவுள் கொடுத்த கட்டளை அது. நம்ம அப்பாவே அம்மா போமா, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியுமா? நீ ஸ்கூலுக்கு வந்தியா? நீ படிச்சிருக்கியா? உனக்கு தெரியுமா? இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது? அம்மாவுக்கு நீங்க செல்போன் கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு இது கூட தெரியாதா? அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது? அப்பா அம்மாவை என்ன பண்ணக்கூடாது? ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, ஏளனமா பேசக்கூடாது. அதுக்கு பதில் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களை ஆனர் பண்ணணும். எங்க அப்பா எங்க அம்மா எனக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும்? மரியாதை கொடுத்து அவங்கள வந்து நல்லா வச்சுக்கணும். சரியா? இது வந்து பிள்ளைங்களுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம நல்லா பார்த்தோம். ரோல் ஆஃப் த பேரண்ட்ஸ், ரோல் ஆஃப் த டீச்சர்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் த சில்ட்ரன். இது 3 வரும்போது நம்மளுடைய பிக்சர் எப்படி வரும் தெரியுமா? அப்படியே நம்ம நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டோம். ஒவ்வொரு பிள்ளையும் இந்த மேரி ஜோன்ஸ் மாதிரி, இந்த ஸ்டீவன் பார்க் மாதிரி, இந்த லூயிஸ் பிரெயின் மாதிரி வந்துட்டாங்கன்னா உலகத்தையே கலைக்கிட மாட்டாங்க. சரியா? இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு நம்ம வந்து அர்ப்பணிப்போமா? ஜெபம் பண்ணுவோம். ஒரு வார்த்தையாவது இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு போவோங்க. அட்லீஸ்ட் ஒன்னே ஒண்ணு. இவ்வளோ நம்ம கேட்டுட்டோமே. ஆண்டவரே இந்த பிள்ளை எப்படிப்பட்டது? ஆண்டவரே இந்த பிள்ளை என் கையில கொடுத்துருக்கீங்களே, இதை நான் என்ன பண்ணணும்? இதை எப்படி நான் வழி நடத்தணும்? கேட்கலாமா? ஒருவேளை பாட்டி தாத்தாவை கூட இருக்கலாம், நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கலாம். அது உங்களோட பேரண்ட்ஸுடைய ரோல். ஞாபகம் இருக்கா? இந்த குழந்தை நம்ம சர்ச்சுக்கு வந்து அந்த பேப்டிசம்லாம் கொடுக்கும் போது என்னெல்லாம் கொடுப்போம் ஞாபகம் இருக்கா? இந்த பிள்ளைகள் இந்த திருச்சபையில வளர்த்திட்டு நான் உதவி செய்கிறேன் அப்படிலாம் வந்து அப்படியே செய்கிறோம் அப்படிலாம் நம்ம பேசியிருக்கோம் தானே? உங்க ரோலை மறந்துட்டீங்களா? அந்த குழந்தை கொண்டு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்காக மாத்திரம் இல்லைங்க, ஃபுல்லா கொண்டு வரணும். லைஃப் லாங்க யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஓன் சில்ட்ரன். பக்கத்துல வச்சிருக்கோமா? அரவணைச்சு வளர்க்குறோமா? டைமை ஸ்பெண்ட் பண்றோமா? வேதத்தை போதிக்கிறோமா? இதெல்லாம் நம்மளே எக்ஸாமின் ஆன்சர்ஸ். நம்மளே நமக்கு சோதிப்போம். எந்த இடத்துல நம்ம வீக்கா இருக்கோமோ அங்க ஏசப்பாட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே ஒர்க் ஷெட்யூல், டைட் ஷெட்யூல், என்னால முடியவே இல்லை ஆண்டவரே. கடவுள் அதுக்கு ஒரு வழி தருவாருங்க. கட்டாயம் தருவார். ஏன்னா அவர் கொடுத்த குழந்தை இல்லையா? அவருக்காக நம்ம அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா செய்வார். 100% ஷியர். அவர் வந்து செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லை. பெரிய சங்கத்தையும் செய்யல. இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு பலன் தர மாட்டாரா? சத்துவத்தை தர மாட்டாரா? டைம் தர மாட்டாரா? எல்லாவற்றையும் செய்வார். கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. என் பிள்ளையை நான் என்ன ஏசப்பா படிக்க வைக்கணும்? என் பிள்ளை எந்த காலேஜ்ல சேர்க்கணும்? என் பிள்ளைக்கு ஃபீஸுக்கு நான் என்ன பண்ணணும்? கேளுங்க, அவர் தருவார். எனக்கு ஒரு தாசை வரும். பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல ஒத்தாசை வரும். அதுல எந்த டவுட்டும் இல்லை.
அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மாந்தர் அல்ல, பொய் உரைக்கிற தேவன் அல்ல. நிச்சயமாக அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது நாங்கள் பேசலப்பா, நான் பிளான் பண்ணது கூட வேற சுவாமி, நிறைய ஆண்டவரே பண்ணியிருந்தேன். ஆனாலும் நீர் என்ன சொன்னீரோ அதை மாத்திரமே நாங்கள் விதைச்சிருக்கோம் ஆண்டவரே. இப்போது விதைக்கிறதான விதை ஆண்டவரே 30, 60, 100 பலன் தர ஆண்டவரே திருப்பி பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய கரங்களில கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், பிள்ளை மதிக்க முடியாத பிள்ளைகள் ஐயா, சொத்து இருந்தாலும் அதுக்கு நிகராக மாட்டார்கள். அப்படி ஒரு பிள்ளைகள் கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை பெற்றோர்களுக்கு தாங்கானவரே. இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ, இதை எப்படி வளர்க்க வேணும். மனோவா உங்ககிட்ட கேட்டது போல எங்க பிள்ளைங்க இப்ப எங்களோட பேரண்ட்ஸ் உங்ககிட்ட கேட்கிறாங்க. ஆண்டவரே நீங்க கற்றுத்தாங்க ஆண்டவரே, கற்றுத்தாங்க ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீங்களப்பா. ஆலோசனை சொல்லுங்கப்பா ஆண்டவரே. எங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. கிருபையா நீங்க இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. என்னிடத்தில் வருகிறவர்களை ஒருபோதும் புறமே தள்ளாத தேவன் சொல்லிடுறப்பா. அன்னைக்கு சீஷர்களும் அதற்கான, ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? Little children come to me தானே நீங்க சொன்னீங்க. ஆண்டவரே எங்க பிள்ளைங்களை ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒவ்வொரு பிரஷியஸ் ஏசப்பா. ஆண்டவரே எங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த சண்டே ஸ்கூல்ல வர ஒரு பிள்ளை கூட ரைட் ஃப்ரம் பர்த், அந்த குட்டி குழந்தையில இருந்து ஆண்டவரே இந்த சீனியர் வரைக்கும் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பிள்ளை கூட அப்பா வீணாய் போகவே கூடாது ஆண்டவரே, வீணாய் போகவே கூடாது. மற்றவர்களை காட்டிலும் ஆண்டவரே, இந்த உலகத்தார்ல வளர குழந்தை காட்டிலும் எங்க பிள்ளை ஆண்டவரே பெஸ்டா இருக்கணும் ஏசப்பா. வேர்ல்டு ஃபுல்லா ஆண்டவரே பெஸ்டா இருக்கணும் ஏசப்பா. இவங்க பேர் ஆண்டவரே உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உச்சரிக்கணும் ஆண்டவரே. அந்த அளவுக்கு நீங்க மேன்மைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பிரையாரிட்டைஸ் காட் ஆண்டவரே. முதலாவது நாங்கள் உமக்கு ஆண்டவரே கீழ்ப்படியும், பிள்ளையை வளர்க்கவும் அதுக்கு வேண்டிய கிருபையை தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இந்த காலத்தில் ஒவ்வொருக்கிறோம், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை யாவையும் உமக்கு ஒருவர் ஏறெடுக்கிறோம். இப்ப இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென்.